நேற்று வெற்றி இன்றைய தினம் அதுவே சோகமாக மாறியிருக்கிறது. 10 பேர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அனைத்து இடங்களிலும், பெங்களூருவின் அனைத்து இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது சாதாரணமான நாட்களிலே இருக்கும். இன்று லட்சக்கணக்கானவர்கள் சின்னசாமி மைதானத்தில் குவிந்திருக்கிறார்கள். தற்போது அவர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் பணிகளில் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். மெட்ரோ ரயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. கப்பன் பார்க், விதான் சௌதா இந்த 2 இடங்களிலும் மெட்ரோ ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் நம்முடைய செய்தியாளர் முன்னதாக தகவல் தெரிவித்திருந்தார். விதான் சௌதாவிற்கு எதிரே ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவமனைகளில் பலருக்கும் தற்போது சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழனிவேல், இன்றைய தினம் வெற்றி கொண்டாட்டம். பொதுவாக அணி வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வருகிறார்கள் என்றாலே இயல்பாகவே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா முன்னதாக IPL போட்டிகளும் இதே சின்னசாமி மைதானத்தில் நடந்திருக்கிறது. அப்போதும் ரசிகர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பது புரிந்திருக்கும். ஆனால் இன்று வெற்றி பெற்று வருகிறார்கள் என்றால் இயல்பாகவே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, பொதுவாக முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ ஒரு விழாவில் பங்கேற்கிறார் என்றால் காவல்துறை பாதுகாப்பு கூடுதலாக போடப்பட்டிருக்கும். இருவரும் சேர்ந்தே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. என்றால் காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்கள் இந்த பரேடுக்கும் அதற்கு பிறகு வெற்றி கொண்டாட்டத்திற்கும் முந்தைய நேரத்தில் அறிவிக்கப்பட்டது? ஜெகநாத், செய்தியாளர் இணைப்பில் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம். என்னென்ன அறிவுறுத்தல்கள் காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டன? வேதவழி, நேற்று இரவு மோடி மைதானத்தில் அகமதாபாத்ல 18 ஆண்டுகளுக்கு பிறகு RCB அணி வெற்றி பெற்றது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் நேற்று இரவு முதலே கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் மாநில அரசு சார்பில் அந்த RCB அணிக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையில் விதான சௌதாவில் அவர்களுக்கு மாலை 3 மணியில் கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று அங்கிருந்து ஊர்வலமாக, அதாவது அவர் வந்த பேருந்திலேயே ஊர்வலமாக சின்னசாமி ஸ்டேடியமுக்கு செல்வதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக விதான சௌதா பகுதி, KR சர்க்கிள், கப்பன் பார்க், ரிச்மண்ட் சர்க்கிள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 12 மணிக்கு பிறகு அதிக அளவில் மக்கள் கூடியதை கண்ட உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த ஊர்வலத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார். கேன்சல் செய்யப்பட்டு அங்கிருந்து நேரடியாக விதான சௌதால நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கே நேரடியாக சின்னசாமி ஸ்டேடியமுக்கு சென்று நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில போக்குவரத்துகளும் மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் அவர்களுக்கு ஏற்கனவே மதியமே கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு என்ற காரணத்தினால்தான் அந்த ஊர்வலத்தையே அவர்கள் கேன்சல் செய்தார். ஆனா அதற்கான போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோ வசதிகளோ அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அதே ஒரே நேரத்தில் அதிக அளவில் கூட்டம் வந்திருக்கார். ஆனா இதற்கு முன்பு துணை முதல்வரும் தெரிவித்தார், அவர் போலீசார் குறை சொல்ல முடியாது, அவர்கள் போதிய அளவில் அவர்களுக்கு சக்திக்கு மீறிதான் இந்த பாதுகாப்புல அவர் ஈடுபட்டிருக்காங்க. அவரால் எந்த ஒரு இது இல்லை. அதே போல யார் மீதும் சதியடி நடத்தலன்னு சொல்லி துணை முதல்வர் தெரிவித்திருந்தார். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த கூட்டம் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே வழக்கமாக இந்த நேரத்தில் அதிக அளவில் கிலோமீட்டர் கணக்கில் போக்குவரத்து வாகனங்கள் தான் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கும். ஆனால் இன்று இந்த கொண்டாட்டத்தின் காரணமாக கிலோமீட்டர் கணக்கிலே பொதுமக்கள் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளார். இந்த பகுதி முழுவதுமே இப்போ கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிற இந்த கூட்டங்கள் கலைந்து செல்ல வேண்டும். அதாவது இவர்கள் மாற்று வாகனங்களுக்கு செல்ல வேண்டும், பேருந்து மற்ற வாகனங்கள் செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முதல் 2 கிலோமீட்டர் நடந்து சென்றால் மட்டுமே இவர்கள் வாகனத்தை நாடி அது மூலமாக செல்ல முடியும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டுமே, அதாவது இந்த சின்னசாமி ஸ்டேடியம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை மட்டுமே இவர்கள் போக்குவரத்து சீர் செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாகும். அந்த அளவுக்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் வாகனங்கள் செல்ல முடியாது. வாகனங்கள் செல்ல வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். அதாவது 2 கிலோமீட்டர் நடந்து சென்றாலும் சுற்றி அதற்கு அப்பால் பட்டு வாகனங்கள் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் தற்போது பெங்களூர் மாநகரில் இருக்கிறது. இந்த போக்குவரத்து சரி செய்ய போலீசார் போதிய அளவில் அவர்கள் கவனம் செலுத்தினாலும் அங்கங்க பேரிகார்டுகளை வைத்து கயிறுகளை கட்டி பொதுமக்களை சாலை நடுவில் வராமல் வாகனங்கள் செல்றதுக்கான ஏற்பாடுகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே
அந்தந்த பகுதியில் வந்து தற்போது கயிறுகளை வந்து கட்டி மக்களை வந்து ஒரு புறமாக, அதாவது சாலை நடுப்புறத்தில் வராமல் சாலை ஓரத்தில் நிற்கும்படி ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது. சிக்னல்களிலும் வந்து போலீசார் அதிக அளவில் ஈடுபட்டு முக்கியமான எந்த பகுதியில் அதிக அளவில் மக்கள் கூடியிருக்கிறாரோ அந்த பகுதியில் வந்து வாகனங்கள் செல்வதற்காக மற்ற பகுதியில் சிக்னல்களிலிருந்து நிறுத்தப்பட்டு அவசியமான இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமே வாகனங்கள் வந்து தற்போது வந்து போலீசார் வந்து அனுமதித்து வருகின்றனர். வேதவழி, இந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கான முடிவு எடுக்கப்பட்ட போதே பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் பெங்களூரு போன்ற நகரங்களில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், வெற்றி கொண்டாட்ட களிப்பில் இருக்கும் ஆர்சிபி அணி வீரர்கள் இத்தனை பேர் பங்கேற்கிறார்கள் என்றால் முன்னதாகவே போக்குவரத்து மாற்றமோ அல்லது மக்கள் அவ்விடத்திற்கு வருவதற்கான கூடுதலான போக்குவரத்து வசதிகளையோ செய்யவில்லையா? வேதவல்லி, போக்குவரத்து மாற்றம் என்றது பார்த்தா தற்போது நம்ம ரேஸ் கோர்ஸ் ரோடு அந்த பகுதியில் தான் காலை முதலே வாகனங்களுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டு இருந்தது. மாறாக சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது. அந்த இவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இவர் காலையில் ஒரு கணக்கு வைத்திருப்பார். அந்த கணக்குப்படி அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து அவர்கள் மாற்றம் செய்திருந்தார். ஆனால் பிற்பகலை வந்து இவர்களுக்கு கூட்டம் அதிகம் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டதற்கு காரணமாக இந்த இதை வந்து நிறுத்தப்பட்டது. அதாவது ரேலி விதான சௌதாவில் இருந்து கண்டியூஸ் சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் வீரர்கள் வந்து பேருந்தில் ரேலியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது. மக்களின் கூட்டம் மதியமே வந்து அவர்களுக்கு அதிக அளவில் வந்ததை தகவலின் அடிப்படையில் தான் உள்துறை அமைச்சர் அந்த ரேலியை வந்து ரத்து செய்தார், கேன்சல் செய்யப்பட்டது. ஆனா அதுக்கு மேலாவது போலீசார் வந்து அதிக அளவில் குவிந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்திருக்கணும். அவர்கள் அதில் வந்து அலட்சியமே, போலீசாரின் அலட்சியமும் எதிர்கட்சிகள் வந்து தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் போதிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முறையான முறையில் ஏற்பாடு செய்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்திருக்காது. ஆனால் இவர்களுக்கு அந்த பகுதி முழுமே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு அந்த ஸ்டேடியம் சுற்றி அந்த பகுதியில் மட்டுமே 100 மீட்டரோ 200 மீட்டரோ அந்த தொலைவில் கிடையாது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து மக்களின் கூட்டம் இருக்கிறது. இந்த 2 சுற்றளவு இது மைய பகுதி, அதாவது பெங்களூரின் முக்கியமான ஒரு பகுதி மெஜஸ்டிக் பேருந்து நிலையம் எப்படியோ அதே போல் கார்பரேஷன் சர்க்கிள் என்பது ஒரு வெரி முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் நீதிமன்றம், அரசு அலுவலகங்கள், கபன் பார்க், ஸ்டேடியம் என்ற பல்வேறு அரசு அலுவலகங்களும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனும் ஆகும். இந்த பகுதியில் இருந்தால் ஓசூருக்கு செல்ல வேண்டும் என்றால் பிரிந்து செல்ல வேண்டும், பழைய மெட்ரோ சாலைக்கு செல்ல வேண்டும், அதே போல மார்க்கெட்டுக்கு, பெங்களூரு, யஷ்வந்த்பூர், நார்த் எந்த பகுதிக்கு போனாலும் 4 மூலைக்கு செல்ல வேண்டியனாலும் இந்த பகுதிக்கு வராமல் செல்ல முடியாது. அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் கார்பரேஷன் சர்க்கிள். இந்த அருகில் இருந்தால் இப்போ இந்த பகுதி முழுவதுமே கூட்டம் வந்து அலமோதுவதன் காரணமாக எங்க பார்த்தாலும் மக்கள் கடல் போல் அலைமோதக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. இவர்களுக்கு மாற்று வழி என்று சொந்த வாகனங்கள் அல்லது பொது போக்குவரத்து மெட்ரோ ட்ரெயின், இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதால் பணிக்கு வந்தவர்களும் வீடு திரும்ப முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த பகுதிக்கு விழாவுக்காக வந்தவர்களும் செல்ல முடியாத ஒரு சூழல். போலீசார் என்னதான் தடுத்து நிறுத்தி அவர்கள் அப்புறப்படுத்த முயற்சித்தாலும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அவர்கள் கண்டிப்பாக நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இங்க நிலவி வருகிறது. இந்த 2 கிலோமீட்டர் அவர்கள் செல்ல வேண்டும் என்றாலே 1/2 மணி நேரம் ஆகிவிடும். இவர் 1/2 மணி நேரம் நடந்து சென்றுதான் மற்ற வாகனங்களை வந்து அவர்கள் பிடித்து பஸ்லயோ மற்ற ஆட்டோலயோ எதாவது இருந்தாலும் அவர் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த 2 கிலோமீட்டர் செல்லணும்னா அந்த 2 கிலோமீட்டருக்கும் பொதுமக்களின் கூட்ட நெரிசல் அதிகமாகவே இருக்கு. போலீசார் வந்து அந்தந்த சிக்னலில் நடந்து வரக்கூடிய மக்களை வந்து தடுத்து திருப்பி அனுப்பினாலும் இந்த மைய பகுதியை சுற்றி ஆல்ரெடி காலை முதல் குவிந்திருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்துவது ஒரு பெரிய சவாலான விஷயமாகவே உள்ளது. இந்த பகுதியிலிருந்து தற்போது உதாரணத்துக்கு நம்ம அந்த கார்பரேஷன் பகுதியில் இருந்து மடிவாளம் செல்ல வேண்டும் என்றாலும் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் ஆகக்கூடிய நிலைதான் தற்போது இந்த பகுதியை சுற்றியுள்ளது. இந்த பகுதியை தவிர்த்து மற்ற சாலையை வந்து செல்ல முடியாத ஒரு சூழல். இது முக்கியமான ஒரு சாலை. இந்த சாலையை விட்டு எந்த ஒரு வாகனமும் வந்து 4 பக்கம் திசைக்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் வந்து நிலவி வருகிறது. நிச்சயமாக பெங்களூரு மிக முக்கியமான ஒரு நகரம். வழக்கமான நாட்களிலே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு நகரமும் கூட. சின்னசாமி மைதானமும் நகரத்திற்கு நடுவிலே தான் அமைந்திருக்கிறது. விதான் சௌதாவும் மிக மிக முக்கியமான பகுதி, அதுவும் நகரத்திற்கு மையத்திலே தான் அமைந்திருக்கிறது. அத்தனை கூட்டமும் விதான் சௌதாவுக்கு எதிரே நிற்பதையும் நாம் பார்க்கிறோம். அனைத்து இடங்களிலும் பார்க்கும் இடமெல்லாம் மக்களின் தலைதான் காட்சி தருகிறது. அது தொடர்பான தகவல்களையும் நம்முடைய செய்தியாளர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த விவகாரம் தொடர்பாக இவ்வளவு நேரமாக தகவல்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் ஜெகநாத் மற்றும் பழனிவேல், உங்கள் இருவருக்கும் நன்றி.